இதுக்கு என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்க? பார்த்து தானே போனேன். பரவாயில்ல இப்படியே தூங்கு. இப்படியே உங்ககிட்ட வர பயந்தேன். என்ன இப்படி இல்லை பக்கத்தில் படுத்து தூங்குன்னு சொல்ல வந்தேன். என்ன சீன் பண்ண வேண்டியது கேடி நான் கேடி விடுற மாதிரி தெரியலையே. அதில் மாட்டேன். இப்படியே தூங்கிடுவேன். தான் தெரியும். வழியா இருந்தீங்களா நான் வீட்டில் இல்லாம? எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். மொட்டை என்ன காப்பை வச்சு நான் டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். நான் சொல்ல கூட என்ன கூப்பிட்டு போயிடுவோம். ஐயா ஆமாம் நான் இந்த ரூமில் தண்ணி இருந்துக்க மாட்டேன் போய் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் பல வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணி பாரு உனக்கு இருக்கு. நான் என்ன பண்ணுவீங்கோ? ஹாஸ்பிட்டலில் ஒரு வீடை கட்டிடுவேன் அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். எதுக்கு இங்கே வந்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் செட்டில் ஆகிடுவோம் பார்த்துக்கோ அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே நம்ம தூங்குவோம் சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம். பேஷண்ட் வரும்போது வெளியே போயிட்டு வாங்க. திருப்பி ரெஸ்ட் எடுக்கும்போது வீட்டுக்கு வந்துடுவாங்க அவ்வளோதான். முதல்ல வந்து போகிற ட்ராவலும் மிச்சம் பாரு. மாதிரி வேண்டாத வேலை பண்ணீங்க. இப்படியே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலோட அப்பர் ஃப்ளோர் மொட்டை மாடியாக இருக்க போகிறது இல்லை, நம்ம ரூமாக இருக்க போகுது அவ்வளோதான். நம்ம ரூமில் நம்ம வீடாகவே இருக்க போகுது. உனக்கு இந்த ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாதுமா? தனி குத்தனம் தான். யோசிக்கோ. ஏதாவது ஒரு நாள் எனக்கு டைம் இருந்து மூடு இருந்தால் தான் உங்கள் அம்மா அப்பா மம்மி டாடி மாமாவெல்லாம் காட்டுவேன் பார்த்துக்கோ. ஏடி செஞ்சாலும் செய்யணும் இல்லை இனிமேல் நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன். வேண்டாத வேலைலாம் வேண்டாம். வேண்டாம் உனக்கு கட்டி ரெடியாக வச்சுக்கோ. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இது கட்டிட்டு நான் நல்ல பொண்ணு நடந்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கையே இல்லை, துடி கூட இல்லை. நான் நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு. நம்பர் 1 அக்கிஸ்ட் நீ தான். போக மாட்டீங்களா? உனக்கு கூட நம்புறேன். தேவையில்ல. அப்படி ஒன்றும் நான் நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னோட என்கிட்ட வாங்கிட பார்ப்போம். மாட்டீங்க தரவும் விட மாட்டேன். இருக்கலாமா? என்கிட்ட பெட்டு கட்டாதீங்க. பண்ணுவேன் 10 நாளைக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுவேன். கொண்டுருவேன். விளையாட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுன்னு வைக்க தேவையில்ல. நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்க. விடுங்க விடுங்கன்னு. சரி நீ நல்ல பொண்ணு நம்புறேன். இப்படி சொல்லிச்சுக்கிட்டு யாரும் நம்ப வேண்டாம். டி என் விருப்பத்தை பக்கம் கொண்டு தூங்கலாமா? இங்களாமாவா? நாள் டயர்டாக இருக்கு பூச்சி. கூட தானே. என்ன அவங்க விட்டா உனக்கு கூட முடியாது முடியாது. இப்போ பேசிட்டீங்க. அதை சாரி கேட்டல தானே நம்ம தூங்கல. அவங்க தூங்க கட்டி போங்க முடிச்சிட்டுருங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் நல்லா தூங்க போகிறேன்ப்பா. விடுங்க. பிச்சு என் காது கேட்காது. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் இப்படியே சொல்லிட்டுங்க நான் இங்கேயே தூங்கிடுவேன். ஒருத்தன் பேசுறான்னு மதிக்கிறது கூட கிடையாது. விடும் அக்கப்பா என்ன சொல்லுமா? உங்க பிளான் என்ன புரிஞ்சுது? சேட்டை பிடிச்ச பையன் வாங்கோ குத்திடுவேன். கொடுத்துட்டு அப்புறம் தூங்கிட்டேன். சரி தூங்கிட்டான். இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருப்போம். அப்புறம் படுக்க வைக்கலாம். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். எவ்வளோ வேலை செய்கிறோம் தெரியும். லவ் யூ. ரொம்ப அவசியம். அவசியம். உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு எடுத்துட்டு வந்த நகையை காட்டவே இல்லை. அப்போ போடும்போது பார்த்துக்கோ. வரும் ப்ளவுஸ் தச்சு. நைட்டு ஏமாத்திட்டீங்க. என்ன ஏமாத்திட்டாங்க? அது போதுங்க. அது அப்புறம் வேற என்ன? வேற ஏதாச்சும் இருக்கா? பிச்சுக்கிறதுல கூட இருக்காப்ப. நான் விட்டுறதாவே இல்லை. இதியா இருந்தா நானும் இருப்பேன். சும்மா வம்புல தான் நானும் கிளம்பிடுவேன்ப்பா. போறாங்க வருவாங்க ஈவினிங் போல. சாப்பாடு சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். நிலத்துக்கு 50 பேரா வராங்க. உங்களோட அந்த அண்ணனு கூட அவ்வளோ வரலையே. இப்படி கம்பேர் பண்ணாத. இல்லை ஏதாவது நிமிஷம் தான் பிடிக்கும். அரசு கிட்ட சொல்றேன். ஏங்க இப்படி பண்றீங்க? 2 பேரையும் பிடிக்கும். இல்லை இல்லை அதுக்கு நீங்க இன்னும் 20 பேர் தான் இன்வைட் பண்ணீங்க. மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இதுக்கு உங்க இன்விடேஷன் 50 பேர் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. சாப்பாடு அத்தை வந்து 100 பேருக்குள்ள சொல்ல சொன்னாங்க. ஃபேமிலியை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா கூட 60 to 70 வருவாங்க போல இருக்கே. அது 15 கூட வச்சுப்போமே. ரீசன் வேற. உனக்கு நிஷாந்த் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒன்னு எல்லார்கிட்டயும் காட்ட விரும்பியிருக்கேன். சொல்லாத அரச நான் ஃபீல் பண்ணுமா? இப்பவே கூப்பிட சொல்றேன். பார்த்துக்கோ. அதுக்கே சொல்றேன். என்ன முடியாது. பண்றீங்கல்ல சொல்லு. நியாயத்தை நீயே சொல்லு. இது நியாயமா இல்லையா? நீ பண்றது நியாயமா நியாயம் இல்லையா? என் பாதி ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிடல. நான் சொல்றேன் அதுக்கு நீ கூப்பிடலன்ட்டு. இது கூப்பிடுறதே உங்க அண்ணன்.
அப்போ நமக்கு ஃபிக்ஸ் ஆகலாம், அதனால நான் கூப்பிடல. அம்மா அப்புறம் இல்ல குழந்தையோட வந்தா என்ன திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, நீங்க மூஞ்ச காட்டுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனை வேணாம்னு தான் பாதி பேரை கூப்பிடல. இப்ப அந்த பிரச்சனை இல்ல, யார் குழந்தையோட வந்தாலும் யாரும் கண்டுக்க போறது இல்ல. எனக்கு தெரியும், சும்மா சொன்னேன். தேவையில்ல இப்படி கம்பாரிசன் பண்ணிட்டு சும்மா சொன்னேன். முடிச்சுட்டு கிச்சுக்காதா. அதெல்லாம் பேசிடுவார். சரி, கிடைக்கிற டைம்ல சண்டை வேண்டாம். சமைச்சனா சரி, நான் தான் சாரி. இல்ல மேடம் சாரியா, அந்த வீடு ஃபுல்லா எழுதி ஒட்டி வை, கரெக்டா இருக்கும். எப்பெல்லாம் தப்பு பண்றியோ பாத்துக்கிறேன். வீடு ஃபுல்லா எழுதுனா கூட பத்தாது. இன்னொரு மாதிரி கட்டிடுவோமா? இப்ப கூட திருந்துறன்னு சொல்லிடாத, இன்னொரு மாதிரி கட்டி அதுல சாரி எழுதுவ. ஏய், என்ன இப்ப குதர்க்கமா எடுத்துக்கிற? ம், ம், ம். ஆ, இன்னும் இல்ல உங்களுக்கு. அது வேற பஞ்சாயத்து, இது வேற பஞ்சாயத்து, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாளைக்கு நாளைக்கு ப்ரிப்பரேஷனுக்கோ காலைல பந்தகால ப்ரிப்பரேஷன் பாக்குறேன், விடுங்க. என்கிட்ட ஓடிக்கிறதுல குறியா இருக்காது, பிச்சு போடுவேன். அப்படிதான் விடுவேன், என்ன பண்ணுவீங்க? காட்டணுமா? பேசவே தயாராக கெட் லாஸ்ட். என்ன வார்த்தை சொல்ற? எனக்கு உங்களை பிடிக்கல, விடுமா? விளையாட்டு விளையாடுனா சுவிச்சிட்டு இருந்தா இந்த மாதிரிலாம் சொல்ற? டாக்டர்லாம் அப்படிதான். வீட்டுல சொல்வியா? அம்மா 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 பண்றது பிடிக்கல 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 பிடிக்கல. ஒரு வாட்டி வாயில திறந்த வாயில கொடுத்துரும் பாத்துக்கோ. ஐ டோன்ட் கேர். வரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அப்படி பண்ணும்போது கொடுக்கணும் தோண்டே. வரதும் இந்த பையன்கிட்ட பேசினா அது என்ன பிரச்சனை? பேசவே வேண்டாம். அமைதியாக பாக்குறேன். இருப்பேன் மேம், உனக்கு என்ன பிரச்சனை? சரி, டென்ஷன் வேண்டாம் கூடும். செவ்வளோ சம்பாரிச்சிங்க ட்ரீட்டு? சும்மா சம்பாரிச்சேனா 25 lakhs மேன். இன்னைக்கு காசை சொல்லுமா? ம், எடுத்துக்கோங்க. ம், எதுக்கு? உன் காசு எனக்கு எதுக்கு? நீ என் காசு பிரிச்சு பேசுற? அப்ப நீங்க இதை பிரிச்சு பாத்தீங்கல்ல, இது நீங்க எடுத்து என்ன வேணா செலவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விவரமாயிட்டா மாமா கட்ட விட பேலன்ஸ்ல இருந்து அட்வான்ஸா கொடுத்து விட்டுருங்க. பிரைவேட் சர்ஜரி காசுல எனக்கு கிடைச்சிடும். நிறைய பிரைவேட் சர்ஜரி பண்ண விடலாம் போல இருக்கு டாக்டர். நிறைய பேர் எங்க இதுல சர்ஜனுக்கு வரமாட்டாங்க. அந்த டைமுக்கு ஒரு பிரைவேட்ல போனா உங்களுக்கு காசு கிடைக்கும்ல. எங்களுக்கு என்ன ஃப்ரீ தானே, கவர்மெண்ட் சேலரி மட்டும் தானே. ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜன் பேக்கேஜா இல்ல வெறும் டாக்டர் பேக்கேஜா? டாக்டர் பேக்கேஜ் தான். மூட்டு முடிச்சு எல்லா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க. இது சொல்ல மறந்துட்டேனே, அந்த விஐபி வந்தார்ல, அப்ப பேசும்போது எனக்கு இந்த பொண்ணு சர்ஜரி பண்ணது சர்ஜன் சேலரி தரலையா அப்படின்னு பேசி அதை மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால மாறிடுச்சு, இனிமேல் சர்ஜன் சேலரி தான். இதுக்கு முன்னாடி அந்த காசெல்லாம் எடுத்திருப்பாங்க. சர்ஜரி பண்ணதை கணக்கு கட்டி எடுத்திருப்பாங்க. இதானே ஸ்கேமு. இப்போது உடம்பே இருந்திருக்கே, தப்பு இல்லையா? நீங்க அதுக்கு ஒத்துழைச்சதான் நினைக்கிறீங்க, இல்ல அமைதியா இருந்துட்டேன்னு நினைக்கிறீங்க? நான் அதுல கத்துக்கிட்டேன், நிறைய வளர்த்துக்கிட்டேன். அதை வச்சு நம்மளால 4 பேர் நல்லது பண்ண முடியும்ல. அவங்க இப்ப இந்த பணம் சம்பாரிச்சிட்டாங்க, ஓகே. நான் எப்படி ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி வச்சுக்கோ, அவங்க எனக்கு காசு மட்டும் எடுத்துட்டு போட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அதுக்கு எல்லா அனுபவம் கிடைக்கும், நிறைய விஷயம் கிடைக்கும், நிறைய உயிரை காப்பாத்திருப்பேன். என்னை சுத்தி நிறைய பாசிட்டிவ்னஸா இருந்திருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. திடீர்னு ஒரு சர்ஜரி பண்ணணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு குழப்பம் தானே வரும், பயம் தானே வரும். ஏன்னா இந்த நைஃப் எடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஜென்ரலா ஒரு பிரேக் எடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. இப்படி வருஷக்கணக்கில் யாரும் பிரேக் எடுக்க மாட்டாங்கல்ல, அன்னெசரியா. ஏன்னா சில பேருக்கு நாலேஜ் இருக்கும், சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஆனா அந்த விஷயம் கத்துக்கிட்டது ஞாபகம் இருக்கும். பட் பணம் மட்டும் போதும் மைண்டடா போயிட்டா ஞாபகம் இருக்காதுல்ல. ஸோ நான் நாலேஜை கெயின் பண்ணேன், எனக்கு அந்த பணத்தை கெயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ஓகே, இவன் சர்ஜரியோட சேலரி? எஸ் மை லார்ட், ஆஃப் கோர்ஸ். உங்களுக்கு தெரியும் வேணும். டாட்டி இந்த கடையில விற்கல, யாரும் விற்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும், புரியுதுல? இன்னும் வேண்டாம். அதெல்லாம் இங்க வேணுமா? போதும் வீணத்துக்கு தானே. இல்ல, லவ் யூ. கேட்டோம். இப்படி பண்ணிட்டாலும் எனக்கு தான் ஏமாத்திட்டு போயிட்டா. எனக்கு ஒன்றும் ஒரு நாள் சொல்லிட்டு ஓடிட்டா. எப்படிதான் லிஸ்ட் பிடிச்சிருக்கிறதோ ஒன்றும் புரியல. என்ன பண்ணுவாங்களோ, அவ்வளோதானே முக்கியம். என்னென்ன பண்ணா என்ன போட்டுதான் வச்சிருந்தது. பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணிச்சா, ஊர்ல வந்து தாத்தா கிட்ட எல்லாம் பேசினாங்க எல்லாரும். அதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடிஞ்சுதா? மேடம் அவ்வளோ இதுவா இருக்கிறாங்க, இன்னும் நாங்களே பார்க்கலையே. நேற்று இப்பதான் மேல இருக்காருனாங்க, வருவான்னு பார்த்தா அதுக்கு ஆஸ்பத்திரி போயிட்டாங்களே. சரிடா, வருத்தப்படாத, வந்துருவா. அப்பாவும் பத்திரிக்கை எங்க போயிட்டாரு. என்ன பண்ணுவாரு, ஒரே மனுஷன், கற்க வைக்கணும்ல. யாராவது தெரிஞ்சா கூட உதவி பண்ணலாம், யாருமே தெரியல, என்ன பண்றது. பாதாம் பேச்சும் பழமும் சாப்பிட்டியா? மேல எடுத்து வச்சது. சாப்பிட்டேன் ஆண்டி. நேரம் இருந்தாலும் பார்த்துக்கோ. அவகிட்ட காமிச்சா என்ன உடம்புக்குன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. அவ என்ன சொல்றாடா? அவங்களுக்கு தெரியாது. சுத்தி சுத்தி ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான், அது அவங்களுக்கு தெரியாது.
டப்பாவீங்களா? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? பெரிய வியாதியா? ஒன்றும் உடம்பு சரியில்லைன்னா பெரிய வியாதி தான் போய் செய்யுது. என்னடா என்னென்ன நெஞ்சல் இல்லாதனால வாய் அதிகமாயிடுச்சு உனக்கு. மறுப்புள்ளி கேளுங்க, என்ன கதைன்னு தெரியும். நெஞ்சல் இருந்தா வாயிட மாட்டேனா? மாப்பிள்ள என்ன பிரச்சனை? என்னால அப்படி சொல்ல முடியாது போங்க. நேரம் உன் தங்கச்சி இருந்துருக்கணும், கல்வி கல்வி ஊத்திருப்போம் ஒண்ணு. நீங்க எப்படி போய் பாரு பயந்தாங்குடி. இது உங்க மாப்பிள்ள கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். நான் இப்படி பண்றீங்க? உன் நாத்து சொன்ன அந்த லட்டு செஞ்சு வச்சுட்டேன் என்ன? நீ ஒன்று அதை கண்டிப்பா சாப்பிடணும். சரிங்க ஐயா. நீ குடிச்சிட்டல? குடிச்சிட்டேன். கண்டிப்பா குடிக்கணும் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காளே வாயாடி. ஊர்ல இருந்து வந்து போட்டாச்சு. அப்பப்போ சொல்றேன், இங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா எடுத்து வந்து போட வைக்கிறேன். சரிங்க ஐயா. என்ன விஷயம் அதை சொல்லுங்க. தனியா அப்புறம் கூட்டு போய் சொல்லிக்கலாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா? எனக்கு சில விஷயம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. நான் வரக்கூடாதா? வாங்க டாடி, நாம போலாம். எல்லாரும் வேலை இருந்தா பேர பாருங்க. நாங்களும் கிளம்புறோம். என்னயா இன்னொல்லடா, நட்டுக்கு ஒரு மாதிரி இங்கே வந்தீங்க? அங்க வெடிக்காத்தலையும் அடை வச்சுட்டு அதுக்கு அடுத்ததே மிஸ் பண்ண சொன்னேன். நீ வருத்தப்படுவியா? அதான் அங்க தின்னாலங்க அதுக்கு இருக்கணும், அங்க பார்க்கணும்லடா. அங்கேயும் பேரன் பேத்தி தானே கல்யாணம். இங்க நாங்க இருக்கணும்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீங்க 4 பேரும் இல்ல. அங்கேயும் என் பொண்ணு கேரடா செய்வா. ஆமாண்டா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நாங்க அங்க போயிட்டு வரோம். உங்களுக்கும் மாத்தினா பையன் பொண்ணு மேல தான் பாசம். இங்கேயாவது ஜனம்னு இருக்குடா, அங்க இல்லடா. சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு நாளுக்கு வரும். அங்க வாங்க, மத்தத அங்க பாத்துக்கலாம். சரிங்க. அதான் பிரச்சனை, எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கீங்க? ஏன் பேச வேண்டியதானே? இவங்க எடுப்புக்குள்ள ஏதோ சண்டையா? நீ சொல்லிட்டு என்னால முடியாது. மாட்டேன், சொல்லு சொல்லு. இங்க என் தங்கச்சி தான் சொன்ன, அவங்க சொல்லு. என்ன பிரச்சனை? அம்மா கிட்ட சொல்லு. சரியா? பழிக்குதா? ஊருக்கு போலாமா? என்னம்மா பிரச்சனை? எனக்கு இல்லம்மா, உங்களுக்கு தான். உங்களுக்கா? என்ன சொல்றேன்? ஆமாம்மா, 7 மாசம் கழிச்சு உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வருமா? அது பண்றதெல்லாம் நீங்க தான் தாங்கி ஆகணும். என்ன சொல்ற? 7 மாசம் கழிச்சு ஒரு பிரச்சனை வருமா? நிஜமா சொல்றேன்? ஆமா மம்மி, நிஜமா தான் சொல்றேன். என்ன நீ எதுக்கு அழுகுற? இவ்வளவு ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இவ்வளவு ஸ்டைலுக்குலாம் வேலை இல்லைன்னு சொல்றா. என்ன வளருங்க அம்மாவும் பொண்ணும்? இனிமேல் தாத்தா வாயிட்டீங்கன்னு சொல்றா. போடுறது ஷாக் ஆகுறீங்க? எவன் ஆயிட்டான்றா? பொண்ணு அம்மா வாயிட்டான்னு சொன்னேன். நிஜமாவா? அம்மா டாடி, சந்தோஷமான விஷயத்தோட லேட்டா சொல்றேன். சாரி மம்மி. கேட்டீங்க? டைம் டேபிள் எடுத்து வச்சுட்டாரன். அதை விட இதுதான் ஸ்வீட்டு, இதுவே போதும். நிஜமா நம்பவே முடியும். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கங்க்ராச்சுலேஷன் அரசு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. எத்தனை மாசம்? தமிழ் கணக்கெல்லாம் தெரியலமா. இங்கிலீஷ்ல 3 months கம்ப்ளீட் ஆயிருக்குமா? இதுக்கு உனக்கு தெரியலையா? இப்பவும் தெரியலதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆக்சுவலா சந்தேகப்பட்டு கொடுத்தா டெஸ்ட். வீட்டுல அவ இருக்காளே, 5 மாசம் சீக்கிரமா செய்ய வேண்டி வந்துடும் சொன்னாங்க. தமிழ்ல இது 4 நடக்குதுன்னு என்னவோ சொன்னாங்கம்மா. அநேகமா 5 சீக்கிரமா வந்துடும் என்னவோ சொன்னாங்கம்மா. அது நீங்க பேசிக்கோங்க, எனக்கு அதெல்லாம் புரியல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஏன் காண்டி போட்டு குழப்பிக்கிறேன். ஓகே மம்மி. எதுவுமே சஸ்பென்ஸ் பண்ணி கூட்டு வந்து பயன்படுத்தி விட்டீங்க. சரி, எல்லாமே சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நார்த் இருந்தால ஒரு ஃப்ளோல கொண்டு போயிட்டா, அதனால அது ஓகேவா இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரியா. சரி சரி, சந்தோஷமா சாப்பிடலாம். சாப்பிட்டு என்ன ஏன் நிறைய குடிப்பட்டு ஜூஸே குடிக்கூடாதான். சொல்றேன்? ஃப்ரூட்ஸா தான் எடுத்துக்கணுமா? கேரட்லாம் சாப்பிடணும் தோச்சா கேரட்டா தான் எடுத்துக்கணுமா, இல்ல சாலடா எடுத்துக்கணுமா? ஜூஸே குடிக்கூடாதான். சுட்டு ஆர்டர் போட்டு போயிருக்கா. ஏஞ்சல் சொல்லிச்சுன்னா அப்ப ஏதாவது அர்த்தம் இருக்கும். அப்ப நீ அதெல்லாம் குடிக்காதுன்னு ஹெல்த்துக்கு தான் அவ சொல்லுவா. பிச்சுக்கா, நான் போறேன் அந்த வீட்டுக்கு. பாத்தீங்களா இன்னும் வரல? போன் எடுக்க மாட்டேன், சுவிச் ஆஃப் இருக்கு, என்ன பண்றது? தெரியும், என்னதான் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது இல்ல. அம்மா இப்படி பண்ணக்கூடாது. போலீஸ்கார மாதிரி நடந்து போடா, விட்டு அழுதுருவ போல இருக்கே. நான் இதுக்கே போறேன். எப்போ போற? ட்ரெஸ்க்கே போறேன். கல்யாணம் அன்னைக்கு ஸ்ட்ரைட்டா வந்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு தாண்ட கூடாது. உடச்சல் என்ன? பரவாயில்ல, அம்மும் இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் கோட்டர்ஸ்க்கே போறேன். ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி எழுதிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல எழுதுமா மாப்பிள்ள பாருங்களேன். பாசம் தம்பி. அவனை விருப்பத்தாத. நல்லா பேசுற அளவுக்கு நடந்துக்குச்சே. எனக்கு மேல் போறோம்ல, இருடா. பண்ணுவோம் 10 இருக்க. சாஞ்சது குட்டமாடா. எழுதுக்கிட்டு மசார் வேணும்னா உங்களுக்கு வயசுதுன்னா இன்னும் வேண்டாம், படுத்துக்குவோம். டேய் பொல முடியும், அம்மா வந்துட்டாடா. இங்க புலம்புறது பேச்சுனக்கா எழுந்துட்டு போட்டோம். அவனே அழாத குறையா இருக்கான், விருப்பத்தாத. வாடிங்க. வராயா என்ன உன் பேரன்களுக்கு? நம்பல் தான், வேற என்ன? உட்காரு. இதோ உட்காரையா. என்ன தம்பி, என்ன உன் பிரச்சனை? நம்ம காலையில இல்ல கெரகம். யா என்ன பண்ணட்டும்? எமர்ஜென்சி சர்ஜரி.
சொல்லிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம்லாம் நான் வரமாட்டேன்னு. இப்போ சொன்னதுல இதான் பெரிய போய். சிடம் பூச்சி அவன் சொல்லிட்டு தான் வந்தேன். இது மாதிரி சர்ஜரினா அப்போ அதுக்கு எனக்கு ஆட் ஆனவனும் அந்த சேலரின்னு சொல்லிட்டேன். யார் அப்படி தருவா? அப்புறம் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணாத மாதிரி கணக்காயிடுமே. போதும் போதும் நடிச்சது. சொல்லிட்டு ஆமா, இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் மட்டும் வரணுன்ற அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போதுமா? இப்போ வேல்யூவை நம்ம குறைச்சிக்க கூடாது அப்படின்றத நான் பொறுமையா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கத்துக்கிறேன்றதுனால தான் நான் பண்ணேன். ஆனா அதே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்கன்னும் போது வேண்டாம். அதுக்கு நான் பண்ண இப்போ ரெடியா இருக்கேன். அதுக்கான காசு என்கிட்ட வரட்டும். அந்த காசை நம்ம வேற ஏதாவது நல்லதுக்கு பண்ணட்டும். அடுத்தவங்களுக்கு பண்ணி அடுத்தவங்களுக்கு நான் காசு கொடுக்க விரும்பல. சரியான முடிவு. இதாங்க அதிகாலத்துல நாங்க புலம்பிட்டு இருக்கோம். சரி, அதை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, திட்டக்கூடாது. மசம் மசம் உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்படின்னா விளக்கிட்டு இருக்க முடியாது. எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க? நம்ம வேலை இருக்கு. இந்த டைம் ரெஸ்ட் எடுக்கணும் தானே, எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்கணும். கேள்வி கதை கேட்காம புக்ஸ் படிங்க தானே புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது கூட படிச்சது இல்ல. போடுவேன், நான் பிஸியா இருக்கேன். அதனால நான் கொடுத்த புக்ஸ் எல்லாம் படிங்க, கொஞ்சம் சவுண்டாவே படிங்க. அப்புறம் இந்த அன்னைக்கும் நைட் வந்து நான் படிப்பேன். இனிமேல் வேலைக்கு ஆக மாட்டேங்குன்னு தெரியும். படிச்சு என் கோல ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். உங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டான் அத்தோட. அதான் என் பிளான். வலி. இருந்தா நீ சவுண்டா படி. படிக்கலாம். படிக்கலாம். படிக்கிறேன். உங்க கூட பேசிட்டு இருந்தா வெட்டி கதையா இருக்கும். எனக்கு கலந்து வைக்கிற வேலையெல்லாம் இருக்கு. நான் போய் சில வேலையெல்லாம் பார்க்க. என்ன சொல்லிட்டு போ. சரி, நீங்க எல்லாம் மற்ற வேலையை பாருங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க. எனக்கு வேலை இருக்கு. அது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாயா. போயிட்டு எல்லா ப்ராசஸும் பார்த்துருச்ச. ஆஃபீஸ் மாதிரியே பேச வருது. என்னென்ன எடுத்து வைக்கணும், என்னென்ன பண்ணணும், நான் போய் பண்றேன். அதெல்லாம் ஏதாவது வேணா கேளு. இவ்வளவு நேரம் அங்க பண்ணிட்டு வந்து எதுவும் பண்ணாரு. இல்ல, எங்க அண்ணன் நான் தான் பண்ணுவேன். சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன். நீங்க எல்லாம் கலந்து வேலை பார்த்துருப்பீங்க. ரெஸ்ட் எடுங்க. மற்றவை பிறகு பேசிக்கொள்ளலாம். எனக்கு அங்க போகணும் தெரியும்ல, நீ வரலன்னா அவ்வளவுதான். இல்லம்மா, தனித்தனியா வைக்கிறேன் கஷ்டம். 2 பேரும் சேர்ந்து நாளுங்க வைக்கிறேன் முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாம் ஒண்ணுதானே, அதான். சரி சரி, 2 பேர் கூட ஒண்ணா வைக்க போறீங்க? தட்டு எல்லாம் தனித்தனியா தான் வைக்கிறோம். அதாவது உங்க மாமாக்கு தனியா, உன் லவ்வுக்கு தனியா. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வச்சுட்டு அவளுக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறமா இவனுக்கு வைக்க போறோம். சாப்பாடு வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். இதுக்கப்புறம் எங்க டைம் இருக்கு, நேரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மதியம் 1 வைக்கலாம், சாயந்தரம் 1 வைக்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் அவங்க அத்தை சைட்லாம் வந்திருக்காங்க போல. சரி, நம்ம எதுக்கு அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஓகே ஓகே, நான் போய் வேலையை பார்க்குறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. பார்த்து பண்ணு. சரிம்மா. ஏம் சார், எனக்கு இப்போ அப்போ சொல்ற சாப்பிடும் கூட வந்து உட்காந்துட்டு இருப்ப. தேவையில்லை. அண்ணியை தனியோட சொல்றியா? நல்லா இருக்கான்ல. நம்ம அப்படியே ரொம்ப படுத்துறீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் சித்தி வீட்டுக்கு போயிடுவோம், பாத்துக்கோங்க. என்ன இந்த மிரட்டுறியா? இருக்க போகுது. எடுத்துக்கலாம். எப்படி எல்லாரும் கூட படுக்க முடியும்? எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. என்ன நான் உங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அவ்வளோதானே போறேன். சாப்பாடு இதுவும் தேவையில்லை. நான் என்ன போறேன், உனக்கு என்ன போறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? சரி, நான் சாப்பிட்டே போறேன். அதான் வீட்டில் இருக்கோம்ல. பேசு. சரி, கத்த மாட்டேன். சாரி 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 சாரி. எங்க பக்கத்தா மன்னிச்சிடு. சரி, எனக்கு போக மனசு வராது. ரொம்ப பண்ற கூட அப்படி இருக்க போற. சரி, நான் நல்ல பையனா நடந்துக்கிறேன். நான் முடிஞ்சு எனக்கு ஒரு நாள் தரேன்னு சொல்ல நான் ரொம்ப இருப்பேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வேலை இருக்கு, விடுங்க. கோவப்படாத. நான் கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். எனக்கு அந்த ஆசை இல்லையா? கைண்டிக்கிறதுல யோசிச்சா உன்னை கைண்டிக்கிறதுல யோசிக்கிறேன். இல்லை கூட. கிடையாது. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஒன்று நார்மலா வந்து போறதுக்கு சம்மதிச்சிருந்தா கூட கிடைச்சிருக்கும். இவ்வளவு பண்ணிட்டீங்கல்ல, கேட்டு கொடுத்துருப்பேன். கொடுத்துருப்பேன். வரமாட்டேன். 4 மாசத்துக்கு ஒண்ணும் கிடையாது. கொண்டுருவேன். சரி, அதை பண்ணுங்க. நிம்மதியாவது போய் சேர்றேன். என்ன பேச்சு பேசுற? போக மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசினா நான் எங்கேயும் போக மாட்டேன். போங்க, போ கட்டி போங்க, நான் கிளம்புறேன். சரி, வேண்டாம். அதுக்கு நான் அந்த வார்த்தை சொல்லியா நீ? வார்த்தையை சொன்னேன். கொண்டுருன்னு சொன்னா அது வேற அர்த்தம். ஒரே அர்த்தம் தான். மூஞ்சி கட்டுன்னு கேட்பலாம். நானும் தானே நேத்தெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்தேன். வந்து வேலை தான் செஞ்சேன். வந்து உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னா கூட கடுப்பா இருக்குல்ல எனக்கு. கிட்டியா இருக்கன்ற சொல்லல சாமி. இப்ப என்ன போங்க. உன் கூட இருக்கிற மாதிரியே இல்லை. ஏதானே ஆப்ரேஷன் உடனே தானே எவ்வளோ கோவப்படணும். அதுக்கு லட்ச கண்டிஷன் 4-5 இது போட்டீங்களா? அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? அது தந்துட்டீங்களா? வந்துட்டாங்க. சரி, அதில் கேன்சல் இல்லை. அப்புறமா பிடிங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் உனக்கு எதுவுமே கிடையாது. நீ 4 மாசத்துக்கு அப்புறம் எதை வேணா பிடிங்கிக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சோஷியல் டிஸ்டன்சிங் தான். 1/2 கிலோமீட்டர் தள்ளி உட்காரு. கிலோமீட்டர் வந்துருமா? அவ்வளவு தூரம் தான் உனக்கு எனக்கு டிஃபரன்ஸ் இருந்து. பேசுகிறேன். பரவாயில்ல. நான் எங்க அத்தை வீட்டுக்கு போறேன். வருவேன்.
வந்தா வாங்க வர கட்டி போங்க. முடிஞ்ச கட்டாத. எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். சரி சாரி. சாரி போய் விடுமேன். சரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸும் இல்லை, எனக்கு வேலை இருக்கு. பை. ஆமாதான். குட் நைட். வருத்தமா இருக்கும்ல. விட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ப்ளீஸும் தேவையில்லை, உங்ககிட்ட நான் வாங்கி கட்டினது தான் மிச்சம். அப்புறம் உங்ககிட்ட பேசுறது அதை விட வேஸ்ட். ஏய். 4 மாசத்துக்கு எதுவும் கிடையாது சொல்லியாச்சுல்ல, லவ்வே இல்லை. என்ன நிஜமாத பனிஷ்மெண்டா? விளையாட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சதுன்னு கூட பேசிட்டு இருக்கேன். இவர்கிட்ட விளையாட்டுக்கு பேசுறாங்க, நிஜமா 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 நிஜமாவே நிஜமா. நோமா நோமா. எஸ்பா எஸ்பா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோ 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 நோ. பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு காலம் வராமல போயிடும். பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கால் எப்போ வருதுன்னு நானும் பாக்குறேன். பாருமா பாரு. நினைச்சக்காரு கொஞ்சமா மனசுல ஒரு அளவு. நோ வே. ஓவிங் ஆர்விங். பரவாயில்லைங்கோ. ப்ளீஸ். நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா பாக்கலாம். நல்ல பையனா நடந்துப்பா. சரி, நான் போய் வேலையை பாக்குறேன். ஓகே. நைட். லவ் யூ. நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். லவ் யூ டூ.